தமிழ்நாட்டுல மீண்டும் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. இந்த ஆணவ கொலை எதற்கு நடந்தது? இப்ப ஆளும் அரசா இருக்கக்கூடிய தாவேகா இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரா என்ன செய்ய போகிறது? இந்த ஆணவ கொலைக்கு எதிராக நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். முதலாவதா இந்த ஆணவ கொலை செய்யப்பட்ட இளைஞர் பேர் பிரவீன். இவர் செங்கல்பட்டு மாவட்டத்துல கேளம்பாக்கம் அருகில் உள்ள தையூர் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர். இவர் ஏழுமலை அப்படின்றவரோட பொண்ணை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் ஆல்ரெடி ஏழுமலைக்கு தெரிய நிறைய டைம் பிரவீனோட அம்மாக்கு கால் பண்ணி உங்க பையன் என் பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்றான், உங்க பையனை சொல்லி கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும் செஞ்சிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் பிரவீனோட அம்மா இப்போ ஒரு பேட்டி ஒண்ணுல அவங்க தெளிவா சொல்றாங்க. என் பையன் மட்டும் அந்த பொண்ணை லவ் பண்ணல, அந்த பொண்ணும் என் பையனை லவ் பண்ணுச்சு. என் பையன் கிட்ட உனக்கு அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை நான் கண்ட்ரோல் பண்ணா கூட, என் பையனும் கண்ட்ரோலா இருந்தா கூட அந்த பொண்ணு நிறைய டைம் வாலண்டியரா என் பையனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என் பையன் தான் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கொலையே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனோட அம்மா கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த பாக்குறப்போ நமக்கே கண்ணெல்லாம் கலங்குது. தன்னோட பையனை இழந்த அந்த அம்மாவோட நிலைமைய கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கொலை செய்யப்பட்ட பிரவீனை கொலை செய்த ஏழுமலை, அதாவது பிரவீனோட காதலியோட அப்பா தாவேகாவோட பிரமுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த கொலை செய்த ஏழுமலை தாவேகாவோட பிரமுகரா இருந்தா கூட தாவேகா அரசு அதை எதையும் பொருட்படுத்தாமல் அந்த ஏழுமலைக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். எந்த அளவுக்கு கடுமையான தண்டனை அப்படின்னா உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. ஏன் இந்த விஷயத்த நான் தாவேகா கிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற தாவேகா அரசும் சரி, தமிழக முதலமைச்சரா இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களும் சரி, இப்போது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அரசு ஆளுங்கட்சியா இருந்தப்போ ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு வழக்கு ஒண்ணு போட்டாங்க. திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு வழக்க போட்ட தாவேகா அரசு இப்ப தானே ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ இந்த ஆணவ கொலைகளை தடுக்க ஒரு தனிச்சட்டம் இயற்றுறதுக்கு இதுதான் சரியான டைம் அப்படிங்கிறது என்னோட பார்வை. அதனால இந்த ஆணவ கொலைகளை தடுக்க ஒரு தனிச்சட்டம் தாவேகா அரசு இயற்றணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆணவ கொலையில் ஈடுபட்ட ஏழுமலை மட்டுமல்லாமல் அவர் உடனிருந்த அனைவருக்கும் உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதான் என்னோட கோரிக்கை. சரி, இந்த ஆணவ கொலை நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்ப இந்த இடத்துல மதம் எதுவும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதம் சார்ந்தும் இங்க ஒரு பெரிய பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. சரி, மதமும் பிரச்சனை இல்ல, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த ஜாதியும் பிரச்சனை இல்ல அப்படின்னா இங்க ஆணவ கொலை நடப்பதற்கு முக்கியமான காரணமா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம். கொலை செய்தார்ல ஏழுமலை, அந்த பொண்ணோட அப்பா, அவங்க பொருளாதாரத்துல மேலோங்கி இருக்கக்கூடியவர்களாகவும், அந்த இறந்தார்ல பிரவீன், அவங்களோட ஃபேமிலி பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய ஃபேமிலியா இருக்கிறதுனாலையும் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற கருத்து சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. இங்க பொருளாதாரம் பிரச்சனையோ, மதம் பிரச்சனையோ, ஜாதி பிரச்சனையோ, காதலுக்கு பிரச்சனையா இருந்தாலும் அது தப்பான விஷயம் தான். ஒரு பையன் லவ் பண்ணா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொலை செய்யப்படுறான் அப்படின்னா அத ஒரு துளி அளவு கூட நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அப்படி கொலை செய்யக்கூடியவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை இந்த அரசு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதா என்னோட பார்வை. அடுத்ததா இந்த பிரச்சனைக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்கு. குறிப்பா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகங்களா இருக்கக்கூடிய சூத்திரர்கள் கிட்ட இருந்து இந்த பிரச்சனைக்கு குறிப்பா நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர் ஒரு சூத்திர சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்த போது கொலை செய்யப்படுகிறார் என்றால் அப்போதெல்லாம் இந்த இயக்குனர் ப. ரஞ்சித் இருக்காருல, அவரு விசிகாவோட தலைவரா இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் இருக்காருல, இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்த ஆணவ கொலை ஒரே சமூகத்துக்குள்ள நடந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு எதிரா இவங்க ரெண்டு பேரும் கண்டனங்கள் எதுவும் தெரிவிக்கல. இவங்க போலி போராளிகள் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை இவங்க ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் குறிப்பா மெயினா யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் மோகன்ஜி இருக்காருல்ல, இவர் இந்த உலகத்திலேயே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்த மாதிரியான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் இந்த ஆணவ கொலை நடக்கும் போதெல்லாம் இவர் எப்படி பேசுவாரு அப்படின்னா நாடக காதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு. எப்படின்னா காதலையே கொச்சப்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப இங்க என்னன்னா ரெண்டு பேருமே
ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இவர் காதல் அப்படிங்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இதுவரைக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணாத மோகன்ஜி அவர்கள் வந்துட்டு முதல் முறையா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த காதலை அக்செப்ட் பண்ண முடியாம பொண்ணோட அப்பா வந்து பையனை ஆணவ கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து கருத்தா பதிவு பண்றாரு. இவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சூத்திர கூட்டமும் வந்துட்டு இப்பதான் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்த மாதிரியும், அந்த காதலை பொறுத்து கொள்ள முடியாத பொண்ணோட அப்பா வந்துட்டு அந்த பையனை கொலை பண்ணிட்ட மாதிரியும், அதாவது ஆணவ கொலை பண்ணிட்ட மாதிரியும் பேசுறாங்க. இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி கவின் அப்படின்ற பையன் வந்து சுர்ஜித் அப்படிங்கிற பையனால ஆணவ கொலை பண்ணப்பட்டான். அப்போ என்ன மாதிரி பேசுனாங்க அப்படின்னா, அந்த கொலை செய்த பையனுக்கு சப்போர்ட்டா பேசினாங்க. என்ன மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அந்த பையன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, அவனோட லைஃப் எங்கேயோ போயிருக்கும், தன்னோட தங்கச்சிய ஒருத்தன் லவ் பண்ணிட்டான் அப்படிங்கிற கோபம் தாங்க முடியாம ஆத்திரத்துல வந்துட்டு கவினை கொலை பண்ணிட்டான். இல்லைன்னா அந்த பையன் ஸ்போர்ட்ஸ்ல படிப்படியா முன்னேறி இந்தியாவுக்கு வந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கி கொடுத்திருப்பான். இப்போ அந்த பையனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சு. இப்போ அந்த பையன் ஜெயில கிடக்குறான். அது மட்டும் இல்லாம அந்த பையனை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அப்பாவெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அநியாயம், அக்கிரமம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இதற்கடுத்து ஒரு சம்பவம் நடந்தது. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பேருமே மைனர். 2 பேருமே மர்மமான முறையில தூக்கிட்டு சடலமா மீட்கப்பட்டாங்க. அப்ப வந்துட்டு அந்த பையனோட வீட்டார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதற்கு காரணம் பொண்ணோட வீட்டார் தான் அப்படின்னு நினைச்சிட்டு பொண்ணோட வீட்டார்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேத பரிசோதனையில வந்து அது வந்து கொலை கிடையாது, தற்கொலை அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரிய வந்தது. உடனே இந்த சூத்திர கூட்டம்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணணும், எதுல போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. போக்சோ சட்டம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாம தற்கொலை பண்ணிக்கிட்டது அந்த பையனும் அந்த பொண்ணும், தேவையில்லாம இந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பிரச்சனை பண்ண கூட்டம் தான் இந்த சூத்திர கூட்டம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கொலை செய்யப்பட்ட பிரவீன் அப்படிங்கிற நபரும் அந்த கொலை செய்த நபர் இருக்காருல்ல ஏழுமலை, அந்த பொண்ணோட அப்பா, இவங்க 2 பேரும் ஒரே சமூகம் அப்படிங்கிறதுனால இவங்க இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்றாங்க. இப்ப கூட அந்த கொலை செய்யப்பட்ட பையனுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரும் பிரச்சனை பண்ணல. இவங்க எல்லாருமே என்ன தெரியுமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இயக்குனர் ப ரஞ்சித் இருக்காருல்ல, அவரும் விசிகா கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் இருக்காருல்ல, இவங்க 2 பேரும் இந்த பிரச்சனைக்கு எதிர்ப்பே தெரிவிக்கல, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல அப்படிங்கிற விஷயத்தை தான் இவங்க ஃபுல்லா சோசியல் மீடியா ஃபுல்லா ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, உண்மையாவே அந்த இறந்த பையனுக்கும் அந்த இறந்த பையனை பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்கல்ல அந்த அம்மாவுக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராடவே இல்லை. இதெல்லாம் பாக்குறப்போ எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்களேன். உண்மையாவே ப ரஞ்சித் அவர்களும் விசிகா கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவன் இருவருமே வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு கண்டனம் தெரிவிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் ஆல்ரெடி இந்த ஆணவ கொலைக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் வந்துட்டு இந்த ஆணவ கொலைக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒருவேளை உங்களுக்கு அவங்க கண்டனம் தெரிவிச்ச விஷயம் உங்க கண்ணுக்கு புலப்படலை அப்படின்னா, நீலம் பண்பாட்டு மையத்தோட அபிஷியல் பேஜையும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அபிஷியல் பேஜையும் போய் பாருங்க. அது 2லயுமே அவங்களோட கண்டன பதிவு இருக்கும். சரி, இவங்க 2 பேரையும் கண்டனம் தெரிவிக்க சொல்லி இவ்வளவு பிரச்சனை பண்ற இந்த சூத்திர கும்பல் என்ன மாதிரி நடந்துக்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க ஆரம்பிக்கிறப்பவே பாட்டாளி சொந்தங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சுட்டு நம்ம பொண்ணை ஒரு பையன் நாடக காதல் பண்ணி ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையனை யாரா குறிப்பிடுவாங்க தெரியுமா? ஒரு கொத்தனாரு, ஒரு மேஸ்திரி, ஒரு விவசாய கூலி பாக்குற ஒரு பையனா குறிப்பிடுவாங்க. இப்படி கூலி வேலை பார்க்கிற இளைஞர்கள் நம்மளுடைய பொண்ணுங்களை நாடக காதல் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஆனா வீடியோ ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுமா ஆரம்பிப்பாங்க? பாட்டாளி சொந்தங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த கொத்தனார் வேலை பாக்குறவரு, இந்த சித்தால் வேலை பாக்குறவரு, இந்த விவசாய கூலியா இருக்கிறவங்க எல்லாம் பாட்டாளி வர்க்கங்கள் கிடையாதா? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க? பாட்டாளி சொந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளிகளுக்கு சப்போர்ட் பண்றவங்களா, உரிமை குரலா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க ஒரு கொத்தனாரையோ, ஒரு சித்தாலையோ, ஒரு விவசாய கூலியாவோ, ஏதோ ஒரு கூலி வேலை பாக்குற ஒருத்தரை எப்படி மனசார ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய விதமா உங்களால பேச முடியுது? சரி, ஓகே, அப்ப உங்க சமுதாயத்துல யாருமே வந்துட்டு இந்த மாதிரியான பாட்டாளி வேலை பார்க்கிற வர்க்கமா இல்லையா? தமிழ்நாடு முழுக்க எல்லா சமூகத்திலயுமே வந்துட்டு கூலி வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் இருக்கதான் செய்யறாங்க. நீங்க ஏதோ ஒரு சமுதாயம் மட்டும் கூலி வேலை பார்க்கறாங்க, அவங்க குறிப்பிட்டு நம்மளோட பெண்களை நாடக காதல் பண்றாங்க அப்படின்னு தவறான விஷயங்களை நீங்க
ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 200 ரூபாய்க்கு சட்டையை போட்டு வந்து 100 ரூபாய் கூலிங் கிளாஸ் மாட்டிட்டு வந்து நம்ம பொண்ணு நாடக காதல் பண்ணி ஏமாத்திடுறான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி இந்த பட்டியல் சமூக இளைஞர்களை நீங்க கொச்சைப்படுத்த ட்ரை பண்ணீங்க. ஆனா உங்களை செவிட்டுல அறையிற மாதிரி அண்ணன் கருப்பழனியப்பன் இருக்காருல்ல, அவரு ஒரு விவாத நிகழ்ச்சியில நடுவரா இருக்கிறப்போ ஒரு விஷயத்த ஒன்ன போட்டு உடைச்சாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு 200 ரூபாய் சட்டைக்கும் ஒரு 100 ரூபாய் கூலிங் கிளாஸுக்கும் உங்க பொண்ணு மயங்கி ஒருத்தன் நாடக காதல் பண்றான் அப்படிங்கிற விஷயமே தெரியாம ஏமாந்து அவன் பின்னாடி போறான்னா, நீங்க கொச்சப்படுத்துறது அந்த இளைஞனை கிடையாது, அந்த பொண்ணுக்கு நீங்க சொல்லி கொடுத்து வளர்த்த வளர்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நெத்தி போட்டுல ஆணி அடிச்ச மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமும் இந்த 200 ரூபாய் சட்டை 100 ரூபாய் கூலிங் கிளாஸ் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தாண்டா அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை விட்டுட்டு இப்போ இவங்க பேசுற விஷயம் தான் பாட்டாளி சொந்தங்களுக்கு வணக்கம், நம்ம பொண்ணுங்களை வந்துட்டு கொத்தனார் லவ் பண்றான், மேஸ்திரி லவ் பண்றான், தினக்கூலியா இருக்கிறவன் லவ் பண்றான், இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம பொண்ணுங்களை நாடக காதல் பண்ணி ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவே காதல் அப்படின்ற விஷயம் வந்து இயற்கையானது. நீங்க காதல் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே இயற்கைக்கு புறம்பானவங்க. இந்த காதல் அப்படின்ற விஷயம் மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள் கிட்டையும் இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. தன்னோட ஜாதிக்குள்ளதான் காதல் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற நீங்க தான் உண்மையாவே நாடக காதலா இருப்பீங்க. இதுலயும் குறிப்பா இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சாதி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதி, இதர பிற்படுத்தப்பட்ட சாதி இருக்காங்கல்ல, இவங்களுக்குள்ள காதல் வந்தா பிரச்சனை கிடையாது, அது சுமூகமா கல்யாணத்துல போய் முடிஞ்சிடும். இதுவே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரும் இந்த சூத்திர இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கும் காதல் வந்தா மட்டும்தான் இவங்களுக்கு நாடக காதலா தெரியும். சரி, ஓகே, இதுக்கு நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணலாம், ஏன் அவங்க சாதிக்குள்ளேயே காதல் வராதா அப்படின்ட்டு. காதல் வந்துட்டு சாதி மதம் எதையும் பார்த்து வராது. இங்க பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே நிறைய காதல் நடந்து அது கல்யாணத்திலையும் போய் முடிஞ்சிட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த சூத்திர ஜாதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய ஜாதிகளுக்குள்ள காதல் நடந்து அது சாதி மறுப்பு திருமணமாவும் முடிஞ்சிருக்கு. இங்க எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞனும் ஒரு சூத்திர சமூகத்தை சார்ந்த பெண்ணும் காதலிச்சா மட்டும்தான் அது வந்து பிரச்சனையா வருது. அங்கதான் ஆணவ கொலைகள் அதிகமா நடக்குது. உடனே நீங்க என்கிட்ட கொஸ்டின் பண்ணலாம், ஏன் பட்டியல் சமூக இளைஞனுக்கும் சூத்திர சமூகத்து பெண்ணுக்கும் காதல் வந்தா மட்டும்தான் இங்க ஆணவ கொலைகள் நடக்குதா? இந்த இப்போ வந்துட்டு பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே ஆணவ கொலை நடந்திருக்கே, இதை நீ எப்படி பார்க்க போற அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆணவ கொலை யார் பண்ணாலும் ஆணவ கொலை தான். அப்படி ஆணவ கொலை பண்ணக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனையா மரண தண்டனை வழங்கணும் அப்படிங்கறதா என்னோட பார்வை. என்ன பண்ண முடியும், நீங்க கவினை கொண்டவனையும் கோகுல்ராஜ கொண்டவனையும் தானே மாவீரன் போராளின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோட கமெண்ட்ல வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறதை விட்டுட்டு முற்போக்குத்தனமான கொஸ்டின்களை கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். கடைசியா இந்த ஆளக்கூடிய தாவேக அரசுக்கும் சரி, முதலமைச்சரா இருக்கக்கூடிய தளபதி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் சரி நான் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு அடுத்தாவது ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கறதா என்னோட கோரிக்கை. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்க சரியான தீர்வு கொண்டு வருவீங்க அப்படின்ட்டு தான் திராவிட கட்சிகள் எல்லாம் புறம் தள்ளிட்டு இப்ப இருக்கக்கூடிய மக்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இந்த மக்கள் உங்க மேல வச்ச நம்பிக்கையும் இந்த மக்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பையும் நீங்க எப்பவுமே அலட்சியம் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பிரச்சனைக்கு அடுத்து இந்த ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு வைக்கிறேன்.